லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா பார்த்திபா, வச்சிருந்தேன். என் மனசுல அந்த காதலை தூக்கி போட்டு அவளுக்கு அந்த இடத்த நான் கொடுத்திருந்தேன். ஆனா அதுக்கு அவ கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவ. இனிமே அவ என் வாழ்க்கையில் இல்லை. பாஸ், இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு பெரிய முடிவுலாம் எடுக்காதீங்க பாஸ். ராதிகா கிட்ட பேசலாம், புரிஞ்சுப்பா. இந்த ஒரே ஒரு தடவை அவளை மன்னிச்சு ஏத்துக்கோங்க. உங்களுக்காக தானே அவளை என் லைஃப்குள்ள ஏத்துக்கிட்டேன். ஆனா இனி அது முடியாது. அரவிந்த், உண்மையை சொன்னா மன்னிச்சு ஏத்துக்கிறேன்னு அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். அப்ப கூட அவ வாழ்க்கையில எந்த பொய்யும் சொன்னதில்லைன்னு சாதிக்கிறா. இல்ல வேணா ரஜினி, என்னால அவளை ஏத்துக்க முடியாது. அரவிந்த் ப்ளீஸ், இங்க பாரு, இந்த முடிவு யாருக்கும் நல்லதில்ல. ஆமாம் பாஸ், புருஷ பொண்டாட்டி உறவை அவ்வளவு ஈஸியா தூக்கி போட்டுற முடியாது. ராதிகாவை பார்த்திபா, தேவதை மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சா என்னோட வலியை உன்னால புரிஞ்சுக்க முடியாது. அவளுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இனிமே இங்க யாரும் வர வேணாம். நீங்க கிளம்புங்க, எனக்கு நிறைய வேலை இருக்கு. பாஸ், அரவிந்த், ஏமா அவதான் போய் சொல்றானா? நீங்களுமா சேர்ந்து இப்படி பண்ணுவீங்க? என்னடி பண்ண சொல்ற? பொய்ய சொல்லிட்டா, தப்புன்னு உண்மையை சொல்ல சொன்ன வாழ்க்கையே போயிடும்னு சொல்றா. அந்த நேரத்துல அவ சொல்றத கேக்குறது தவிர எனக்கு வேற வழியே தெரியலையேடி. அதான் ரஜினி பேச போயிருக்கால்ல, அவ கரெக்டா பேசி முடிச்சிட்டு வருவா. ஆளாளுக்கு பேசாம கொஞ்சம் அமைதியா இருங்க. அந்த தைரியம் தான் எல்லாருக்கும். அத்த, இப்ப அவளோட வாழ்க்கை எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? உண்மையை சொல்லியிருந்தா கூட சகல அவளை மன்னிச்சு ஏத்திருப்பாரு. உண்மையை சொல்லியிருந்தா கூட எல்லாரும் என்னதான் திட்டுவாங்க. மா, இந்த வீட்ல என்ன எல்லாரும் நியாயமாவா இருக்காங்க? நான் மட்டும் தான் அநியாயம் பண்ணிட்டேனா என்ன? என்ன ராதிகா பேசுற? நாங்க என்ன செஞ்சோம்? நீ பண்ணிட்டு வந்திருக்கிறது மட்டும் எவ்வளவு பெரிய தப்பு, நீ உனக்கு புரியலையா? மாப்பிள்ளை வீட்டுல என்ன சொல்ல போறாங்களோன்னு நாங்களாம் டென்ஷனா இருக்கோம். நீ இவ்வளவு அசால்ட்டா பேசிக்கிட்டு இருக்க. மாமா, அவங்க என்ன செஞ்சாலும் அதுக்கு பதிலுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். ராதிகா, என்ன பேசிட்டு இருக்க நீ? இந்த பிரச்சனை எப்படி முடிக்கிறதுன்னு நாங்களே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நீ இந்த நேரத்துல இப்படி பேசலாமா? அப்புறம் நீதாமா கஷ்டப்படுவ. இது வரைக்கும் மட்டும் நான் என்ன சந்தோஷமா வரேன்னு? சும்மா ரெடி, ரெண்டு பேரும் வாயை மூடுங்க. உனக்கு என்னடி குறை அங்க? உன் புருஷனும் மாமியாரும் உன்னை தாங்குன்னு தாங்குறாங்க. அந்த அன்போட மதிப்பு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி போய் சொல்லிருப்பாளா இவ? ரஜினி, என்னடி ஆச்சு? மாப்பிள்ள என்னடி சொன்னாரு? அவ சொன்ன பொய்க்கு நீ துணையா இருந்தால, இனிமே வாழ்க்கை பூரா அவளை உன் பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு துணையா. ரஜினி, என்ன சொல்ற நீ? அரவிந்த் அவளை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஐயோ, மா, நீ எதுக்குமா டென்ஷன் ஆகுற? அந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் எப்படி போகணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமா, உனக்கு என்னெல்லாம் தெரியும்னு நாங்க தான் பார்த்தோமே. இவ்ளோ பெரிய பொய்ய சொல்லிட்டோமேன்னு கொஞ்சம் கூட உனக்கு உறுத்தலாம் இல்ல? எப்படி பேசிட்டு இருக்கா பாத்தியாமா?
இருந்தாலும் இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தீங்கம்மா. இவளுக்கு மட்டுமா? சின்ன பசங்கன்னு சொல்லி சொல்லியே பொறுப்பு இல்லாம ஆக்கிட்டாங்க. போதும்க்கா. அம்மாவை பத்தி இனிமே யாரும் பேச வேண்டாம். என் வாழ்க்கையை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். ராதிகா கொஞ்சம் பொறுமையா பேசுமா. உங்களுக்கு ஒன்னும் தெரியாதுப்பா. இவங்க 3 பேரும் கூட்டு சேர்ந்து ஒரு முடிவெடுத்தாலே அது என் வாழ்க்கையை கெடுக்கதான் இருக்கும். ஆமா ராதிகா, நாங்கெல்லாம் கூட்டு சேர்ந்துக்கிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தோம். அதை கெடுத்துக்கிட்டது நீ, நாங்க இல்ல. சரி இருக்கட்டும். நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் கொடுத்து குடும்பத்தோட தூக்கி உள்ள போட்டா தன்னால வந்து என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ராதிகா, ஏண்டி இப்படி இருக்க? எதையும் சரியா யோசிக்க மாட்டியா நீ? இப்படித்தான் அங்க ஏன் வாயை அடைச்சிட்டா. இப்ப எல்லாரும் முன்னாடியும் நான் குற்றவாளியா நிக்கிறேன். இங்க பாரு ராதிகா, ஏற்கனவே அரவிந்த் ரொம்ப நொந்து போயிருக்காரு. நீ செஞ்ச தப்ப சரி பண்ணிக்க உனக்கு ஒரு வாய்ப்பும் கொடுத்திருக்காரு. அதையும் நீ விட்டுட்ட. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு வாய்ப்பு தரேன். என் மேல உனக்கு நிஜமாவே பாசம் இருந்தா என்ன நீ மதிச்சா இந்த போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி பேசுறதை இதோட நிறுத்திடு ராதிகா. ஆமா ராதிகா, ரஜினி சொல்றதுதான் கரெக்ட். இதுக்கு மேல ஏதாவது பிரச்சனை பண்ணா அப்புறம் பிரச்சனை பெருசுதான் ஆகும். இங்க பாரு ராதிகா, இந்த தடவையாச்சும் நான் சொல்றத கேளு. நான் திரும்பவும் கூட போய் அரவிந்த் கிட்ட பேசுறேன். ஆனா அதுவும் நடக்காத அளவுக்கு எதுவும் செஞ்சிடாத, புரியுதா? அப்படி செஞ்சு கால்ல போய் விழுந்து நான் அந்த வீட்டுக்கு போய் வாழ்ந்தா எனக்கு என்ன மரியாதை இருக்கும்? அவங்கள ஏன் கால்ல விழ வைக்கிறேன். மா, இங்க உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? அழுதுட்டு இருக்கியா? ஏமா? ஏண்டி, எனக்கு இந்த வீட்டுல அழறதுக்காடி காரணம் இல்ல? அது 1000 இருக்கு. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? அதுக்கான காரணத்தை சொல்லு. வேற எதுக்கு நான் அழ போறேன்? உன் வாழ்க்கையே போச்சேடி. நீ இப்படி உட்கார்ந்து ஒப்பாரி வைக்கிற அளவுக்கு ஒன்னும் ஆகல. ஏ, நீ நல்லா தானே இருக்க ராதிகா? மூளை ஏதாவது குழம்பி போச்சா உனக்கு? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. நான் ரொம்ப தெளிவா தான் இருக்கேன். அப்புறம் எப்படி ஒண்ணுமே இல்லன்னு உன்னால சொல்ல முடியுதுடி? ஹாஸ்பிட்டல்ல மாப்பிள்ள பேசினதையும் உன்னை அடிச்சதையும் நினைச்சு பார்த்தா நீ மறுபடியும் எங்க போக முடியுமான்னு கூட எனக்கு பயமா இருக்குடி. அந்த பயத்தெல்லாம் ஒதுக்கி வச்சு அவ சந்தோஷமா இருக்க முடியுமா? இல்ல இருக்கதான் விட்டுருவேனா? என்னடி எப்ப பார்த்தாலும் இப்படி அகங்காரம் பிடிச்சி அலையிற? ரஜினி போய் பேசியும் மாப்பிள்ள முடியாதுன்னு சொல்லிருக்காருன்னு நான் பதறி போயிருக்கேன்டி. ஓ ரஜினி, அவளெல்லாம் நீ இன்னும் நம்பிட்டு இருக்கல்ல? அவ எனக்காக போய் பேசிருப்பான்னு வேற உனக்கு என்ன இருக்குல்ல? ஏய், என்னடி சொல்ற? மாப்பிள்ள கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு பொண்ணு அவர் கூட சேர்த்து வைக்கிறேன் தானே அவ போய் பேசிட்டு வந்தா. என்னையும் அரவிந்தையும் சேர்த்து வைக்க அவ யாரு?
புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். நான் கேட்டேன் அவகிட்ட போய் சேர்த்து வைக்க சொல்லி. ஏய், மாப்பிள்ளை இனிமே உன்னை பொண்டாட்டியா ஏத்துப்பாரான்னு கூட எனக்கு சந்தேகமா இருக்குடி. ஏத்துக்கலனா ஏத்துக்க வெப்பமா. ஏய், என்னடி சொல்ற? தோ பாருடி, ஏற்கனவே இப்படி பேசி பேசிதான் உன் வாழ்க்கையை இழந்து நிக்கிற. நீ இப்படியே பேசிக்கிட்டு இருந்தேனா நான் எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டேன். வேண்டாம், நீங்க யாரும் எந்த உதவியும் பண்ண வேண்டாம். இந்த திமிர் தாண்டி எல்லாத்துக்குமே பிரச்சனை. பாவி பாவி. இப்படி இருக்கும்போதே எல்லாரும் சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்சிருக்காங்களே, கொஞ்சம் இறங்கி போனேன்னா அவ்வளவுதான். விட்டு குடுக்கறேங்கிற பேர்ல, சப்போர்ட் பண்றேங்கிற பேர்ல எல்லாரும் என் வாழ்க்கையில பந்தாடினதெல்லாம் போதும். இது என் வாழ்க்கைமா. என்ன செய்யணும், எப்படி இருக்கணும்ன்ற எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். என்னடி பண்ண போற? அது காலையில தெரியும். இப்ப ஃபர்ஸ்ட் நீ கண்ணை தொடச்சிட்டு முகத்தை கழுவிட்டு போய் படுத்து நிம்மதியா தூங்கு போ. என்னை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும். போமா, போய் படுத்து தூங்கு போ. போ. ஏய் ராதிகா, சொன்னா கேளுடி, இதெல்லாம் வேண்டாண்டி. இனிமே நம்ம வீட்ல இருந்து யாருமே இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம்னு சொன்ன என்னையே இழுத்துக்கிட்டு வந்துட்டியேடி. ஏய் ஏய் வேண்டாண்டி, சொன்னா கேளுடி. ரஜினி சொன்ன மாதிரி மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ஒன்னா வாழற வழியை பாக்கறதா நல்லது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. பயமாட்டுனா கிளம்பி போயிட்டே இரு. ஆனா இதுக்கப்புறம் ராதிகான்னு எதுக்கும் வராது. உனக்கும் எனக்கும் நடுவுல இந்த அம்மா பொண்ணு சென்டிமெண்ட்லாம் எதுவும் கிடையாது. ஐயோ, மேடம், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். உங்களே தான் மேடம் சொல்லிட்டு இருக்கேன், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். வேலை பார்த்துட்டு இருக்கல, நேரா வந்து ஆர்டர் போட்டுட்டு இருக்க. போய் ஓரமா வெயிட் பண்ணு, வேலையை முடிச்சிட்டு கூப்பிடுறேன். என்னது, ஓரமா நிக்கணுமா? எங்களுக்கெல்லாம் சர்வீஸ் பண்ண தானே இருக்கீங்க. கொஞ்சம் அமைதி. மரியாதை கொடுத்து பேசுங்க. ஓ, மரியாதை ஒண்ணு இருக்குல்ல, கொடுத்துட்டா போச்சு. லீகல் கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் ஆக்ஷன் எடுக்க முடியும். ரைட்டர் இருக்காங்கல்ல, அங்க போய் உன் கதைய, ஐ மீன் உன் கம்ப்ளைண்ட சொல்லி எழுதி வாங்கிட்டு வா. போமா. உன் பேர் என்ன? அதுலதான் தெளிவா எழுதிருக்கல, ராதிகான்னு. கான்ஸ்டபிள். எஸ் மேடம். மேடம் தான் ராதிகாவா? தூக்கி லாக்அப்ல போடுங்க. ஐயோ, மரியாதை வேணும்னு கேட்டாங்கல்ல? ஆமா மேடம். என்ன மேடம், என்ன ராதிகா இதெல்லாம்? ஐயோ, என்ன மேடம் சொல்றீங்க? நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாதம்மா. இவங்களால எதுவும் பண்ண முடியாது. கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க லாக்அப்ல போடுறது எந்த ஒரு சட்டம்? விடுங்கம்மா, கம்ப்ளைண்ட் முன்னாடியே வந்துருச்சு, நீதான் லேட்டு.
உன்னை அரெஸ்ட் பண்ணி மரியாதையா கூட்டிட்டு வரதான் நாங்க கிளம்பிட்டு இருந்தோம். நீயே வந்துட்ட. பெட்ரோல் செலவு மிச்சம். என்ன மேடம்? கான்ஸ்டபிள் என்ன பாத்துட்டு இருக்கீங்க? இழுத்துட்டு போகாமா? ஐயோ விடுங்க. ஏய் வாமா, சொல்றேன்ல வா. ஏங்க என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க? எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். லேடி டாக்டரை மிரட்டி கூட்டு சேர்ந்துக்கிட்டு கர்ப்பமா இருக்கேன்னு போய் சொல்லி ஏமாத்தி இருக்க. டாக்டர் உன் புருஷன் 2 பேரும் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அம்மா அவ ஏதோ தெரியாம பண்ணிட்டாமா. நாங்க பேசி புரிய வச்சுக்கிறோம். தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. பாவம்மா விட்டுருங்கம்மா. நான் கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. வேண்டாம்மா. அவ பண்ண தப்புக்கு நீங்களும் உடந்த தானே? பேசாம போங்க, இல்ல உங்களையும் புடிச்சு உள்ள போட்டுருவேன். இழுத்துட்டு போமா. வாமா. ராதிகா அம்மா விடுங்கம்மா. வாமா. ஐயோ மேடம் வேண்டாம் விட்டு சொல்லுங்க. வெளிய போமா. கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம். ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து வெளிய போங்க. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ வாமா, சும்மா அங்கேயே பாத்துட்டு இருக்க. ஒழுங்கா உள்ள போ. போ உள்ள. ஐயோ என்ன பண்ணுவேன்? ராதிகா ஐயோ ஏன் சங்கரி, நீயாவது அவளை போக வேண்டாம்னு சொல்லி நிறுத்திருக்கலாம்ல? ராதிகாவை நான் நிறுத்திருக்கணுமா? நீங்க வேற ரஜினி சொல்லியே கேட்காம போயிட்டா. நான் சொன்னா மட்டும் கேட்டுருவாளா? என்னாச்சு? எல்லாரும் டென்ஷனா இருக்கீங்க. பாருங்க மாமா, ரஜினி அக்கா எவ்வளவோ சொல்லியும் ராதிகா அக்கா கேட்காம போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டா. திவ்யா என்ன சொல்ற? ஆமா ரஜினி, அவ போய் அரவிந்த் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிருக்கா. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? இப்படி வந்துட்டாளே. ரஜினி ஐயோ அம்மா 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 என்னம்மா என்னம்மா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? ராதிகா எங்கம்மா? அத்த, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? அம்மா நீயும் ஸ்டேஷன் போனியா? நான் என்னடி செய்வேன்? போகாதே போகாதேன்னு சொன்னா கேட்க மாட்டேன்றாளே. அவ தனியா போய் ஏதாவது பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு தான் நானும் கூட போனேன். நம்ம மாப்பிள்ளையும் டாக்டரும் ஏற்கனவே ராதிகா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்களா? அந்த இன்ஸ்பெக்டர் கால்ல விழாத குறையா நான் கெஞ்சி பார்த்துட்டேன்டி. ராதிகாவை விட மாட்டேன்னு சொல்லிட்டாங்கடி. சொல்லிட்டாங்கல்ல, கிடக்கட்டும். வீட்ல இருக்கிறவங்க பேச்ச கேட்கலன்னா இப்படிதான் ஊர்ல இருக்கிறவங்க பாடம் சொல்லி கொடுப்பாங்க. என்னடி ரஜினி, என்ன இருந்தாலும் அவ நம்ம வீட்டு பொண்ணு, கோவப்படாதம்மா. பத்மாமா தயவு செஞ்சு அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு யாரும் வராதீங்க. அவ இஷ்டத்துக்கு தான் எல்லாத்தையும் செய்வேன்னு கிளம்பி போயிட்டால, அனுபவிச்சுட்டு போட்டோம். அப்பதான் எல்லாம் தெரியும். இந்த வீட்ல யாரோ ஒருத்தர் மாத்தி மாத்தி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீ ஒரு திருட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு போன. ராதிகா அவ இஷ்டத்துக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா. முரளி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படித்தான் இருப்பேன்னு அவ இஷ்டத்துக்கு நினைச்சத பண்ணி கடைசியில இந்த குடும்பத்தையே காலி பண்ண பார்த்தா. இப்போ ரஜினி உங்க இஷ்டத்துக்குலாம் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம்னு சொன்னேன். அவ போனா அதை தடுத்து நிறுத்துறதை விட்டுட்டு நீயும் கூட போயிருக்க. இப்ப என்ன வந்து குறை சொல்ற? ரஜினி, ராதிகா தான் நாங்க சொன்னாலே கேட்க மாட்டேங்கிறாளே, அத்தை என்ன பண்ணுவாங்க பாவம்? அப்படி என்ன மாமா அவளுக்கு திமிரு? நம்ம நமக்காகவா சொல்றோம்? அவ நல்லதுக்கு தானே சொல்றோம். கேட்காம போயிட்டான். ரஜினி, அவ பண்ணது பெரிய தப்பு தான். ஆனா அவளை கூட்டிட்டு வரதுக்கு நம்ம ஏதாச்சும் பண்ணிதானே ஆகணும். என்ன பண்றது? ராதிகாவுக்கு அறிவு அவ்வளவுதான். அதனால ஜெயிலே கிடக்கட்டும்னு அவளை அங்கேயே விட முடியுமா? ரஜினி அப்படிதானே விட்டீங்க?
பாத்தீங்களா மாப்பிள, இப்படித்தான் நேரம் பார்த்து பேசி பேசி அவ மனசை எல்லாரும் மாத்தி வச்சிருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த வீட்ல யாரு என்ன தப்பு செஞ்சாலும் ரஜினி கோவப்படுவா. ஆனா விட்டே கொடுக்க மாட்டா. இப்போ அவ மாறிட்டா மாப்பிள. அவ வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அவ நினைக்கிறா.